ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உன் முந்திய நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்திய நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. நற்குணம் என்பது தேவனுடைய சுபாவமாகவும் விசுவாசிகளில் பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கும் கனியாகவும் விவரிக்கப்படுகிறது. இது நீதியிலும் உண்மையிலும் நன்மை செய்வதிலும் வெளிப்படுகிறது. இது நற்பண்பு, பிறருக்கு நன்மை செய்தல் மற்றும் நற்பண்புகளை பின்பற்றுவதை குறிக்கின்றது. ஒருவரில் காணப்படும் நற்குணம் அடுத்தவருக்கு எப்போதுமே நன்மை செய்யவே நாடும். நன்மையான காரியங்கள் என கூறும்போது பரிசுத்த வேதாகமத்தில் நற்காரியங்கள், நற்கிரியை, நற்கனி, நற்பொருள், நற்சாட்சி, நற்பலன், நற்செய்தி, நற்போதகம், நற்புத்தி போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றுள் நற்குணம், நற்கிரியை, நற்செய்தி என 3 காரியங்களும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தேவனுடைய நற்குணம் அவரது நற்கிரியைகள் வெளிப்பட்ட போது அது நற்செய்தியாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி நற்பலன்களை கொடுக்க வேண்டுமெனில் நம்மில் நற்கிரியைகள் காணப்பட வேண்டும். நற்காரியங்கள் செய்யும் ஒருவனை நல்லவனை எல்லோரும் எப்போதும் சொல்லிவிட முடியாது. நற்காரியங்கள் சில செய்தாலாவது தங்களின் பாவத்திற்கு பரிகாரம் கிடைத்துவிடாத என்ற எண்ணத்தில் அனைவருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சிலருக்காவது நற்காரியங்களை செய்து விடுகின்றனர். ஆனால் நற்கிரியை என்பதோ ஒருவர் வாழ்வில் அனைத்தினமும் வெளிப்படுகிற ஒரு காரியம். அது உள்ளான மனிதனின் வெளிப்படையான வெளிப்பாடு. உள்ளான மனிதனின் நற்குணம் பெருகி வரும்போது வெளியில் அது நற்கிரியைகளாக அனுதினமும் வழிந்தோடும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றார். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பது. இவ்விதம் நற்கிரிகளை நடப்பிக்கிற நம்மில் நற்குணம் பெறுவது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை ஞானவான்களாக மாற்றுகிறது, குணசாலிகளாய் மாற்றுகிறது, நல்வழி நடக்க ஆலோசனை தருகிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளுக்கு இன்று நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை தியானித்து படிக்க நாம் எவ்வளவு நேரத்தை அன்றாடம் ஒதுக்கி வருகின்றோம். நம்மை நித்திய வழியில் நடத்த தேவன் நமக்கு நல் வழிகாட்டியாக சத்திய வேதாகமத்தை தந்துள்ளார். எனவே அதை நமது வாழ்வில் படித்து பிரயோகித்து நற்குணசாலிகளாக வாழுவோமாக.
இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு விரக்க கிருபை கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதனால் நற்குணத்தை கற்றுக்கொள்ள கிருபை தாருங்கள். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் நலன்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே.